தென்மத்திய ரயில்வே சார்பாக தமிழகத்திற்கு இயக்கப்படும் 8 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இயங்கும் 2 ரயில்களுக்கு புதிய நவீன எல்ஹெச்பி பெட்டியானது வழங்கப்பட உள்ளது. இது இரண்டையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 07191 07192 காச்சிகூடா மதுரை காச்சிகூடா சிறப்பு ரயிலின் சேவையானது 2026 ஜனவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காச்சிகூடா மதுரை சிறப்பு ரயில் காச்சிகூடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் காலை 1:20க்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும். மதுரை காச்சிகூடா சிறப்பு ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் காலை 10:40 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 1:20க்கு காச்சிகூடா சந்திப்பை சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 07219 07220 நரஸ்பூர் திருவண்ணாமலை நரஸ்பூர் ரயிலின் சேவையானது ஜனவரி மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நரஸ்பூர் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 1 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 4:55க்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்று சேரும். திருவண்ணாமலை நரஸ்பூர் சிறப்பு ரயில் திருவண்ணாமலையிலிருந்து வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 2 மணிக்கு நரஸ்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 07230 07229 ஹைதராபாத் கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜனவரி மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் மாலை 5:20 மணிக்கு புறப்படும் ரயிலானது 2ஆம் நாள் அதிகாலை 2:30 மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும். கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 2:30 மணிக்கு ஹைதராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயில் நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோட், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாதிபுலியூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இது மதுரை காச்சிகூடா ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம். மதுரை காச்சிகூடா ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், பன்ருட்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். நரஸ்பூர் திருவண்ணாமலை சிறப்பு ரயிலானது தமிழகத்தில் காட்பாடி, வேலூர் கான்டோன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 22157 22158 22153 22154 மும்பை சிஎஸ்எம்டி சென்னை எக்மோர் மும்பை சிஎஸ்எம்டி மற்றும் சென்னை எக்மோர் சேலம் சென்னை எக்மோர் இந்த 2 ரயில்களுக்கும் புதிய நவீன எல்ஹெச்பி பெட்டியானது வழங்கப்பட உள்ளது. இந்த 2 ரயில்களும் ரேக் ஷேரிங் செய்யும் ரயில். அதனால் இந்த 2 ரயில்களுக்கும் ஒரே ரேக் ஷேரிங் ஒரே மாதிரியான பெட்டி முறை தான் வரும். எந்த மாதிரி பெட்டி முறை வரப்போகுதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ரயில் எல்ஹெச்பி வகை பெட்டியாக மாறும்போது 2 ஏசி 2 டயர் 3 ஏசி 3 டயர் 5 ஸ்லீப்பர் 4 அன்ரிசர்வ்டு 1 எஸ்எல்ஆர்டி 1 லக்கேஜ்க்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தம் 16 எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கு. தற்போது இந்த ரயில் ஐசிஐ பெட்டியில் இயங்கும்போது 20 பெட்டிகளை கொண்டு இயங்குது. ஸோ எல்ஹெச்பி பெட்டியாக மாறும்போது பெட்டிகள் குறைந்தாலும் அந்த இருக்கைகள் அப்படிங்கிறது குறையாது. ஏனென்றால் ஐசிஎஃப் பெட்டிகளோட எல்ஹெச்பி பெட்டிகள் அதிகமான இருக்கைகள் இருக்கும். மும்பை சென்னை எழும்பூர் ரயிலுக்கு மும்பையிலிருந்து வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி முதலும் சென்னை எழும்பூர் மும்பை ரயிலுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதி முதலும் சென்னை எழும்பூர் சேலம் ரயிலுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி முதலும் சேலம் சென்னை எழும்பூர் ரயிலுக்கு வருகின்ற ஜனவரி 16ஆம் தேதி முதலும் இந்த புதிய மாற்றியமைக்கப்பட்டுள்ள எல்ஹெச்பி பெட்டி முறையானது நடைமுறைக்கு வர உள்ளது. அதேபோல் இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவையுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.